ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். சீக்ரெட் லவ்வர் எபிசோட் 4. எபிசோட் 4ஓட ஸ்டார்டிங்கில் ஃப்ளாஷ்பேக்கில் தான் காட்டுறாங்க. எப்பயும் குட்டி பசங்களை காட்டுவாங்களா, இப்போ ஸ்கூல் டைமில் இருக்கிறத காட்டுறாங்க. அங்கே நம்ம டூவும் யுன்ஷியும் உட்காந்து ஏதோ கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம டூ மட்டும் சாப்பிட்டுட்டே இருக்கான். இந்தாடா சாப்பிடு, முதல்ல சாப்பிட்றா, அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் சொல்லிட்டு கேம் விளையாட விடாமல் அவனை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கான். ஆனால் உன்னை பார்த்துட்டே இருக்கேன், நீ திரும்ப திரும்ப கேம் விளையாண்டுட்டே இருக்க. ஆமாம், அப்போ தானே நான் கொஞ்சம் ஹையஸ்ட் ஸ்கோரில் வின் பண்ண முடியும்னு சொல்லி யுன்ஷி பேசிகிட்டே இருக்கான். இப்படி இவனுக்கு மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருக்க அப்படியே கேம் ஒரு பக்கம் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. ஆனால் நம்ம டூ பையன் அந்த யுன்ஷியை சைட் அடிச்சுக்கிட்டே தான் உட்காந்துருக்கான். அப்பப்போ அவனை திரும்பி திரும்பி என்ன பண்ணுறான்னு பார்க்க இவனுக்கு தூக்கம் வந்துருச்சு. கேம் விளையாட விளையாட அப்படியே கொட்டாவியாக வருது சாருக்கு. அப்படியே கண்ணை மூடி அப்படியே தோளில் சாஞ்சிட்டான். நீ படுத்துக்க ராசாங்கிற மாதிரி தட்டி கொடுக்குற மாதிரி அவனை தோளில் படுக்க வச்சு தட்டி கொடுத்துட்டே டூ அவனை பார்த்துட்டு இருக்கான். கையில் இருக்க மொபைலை வாங்கி அந்த பக்கம் வச்சுட்டான். அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஆக்சுவலி புக்கு படிக்கிறவனுக்கு தூக்கம் வரல, கேம் விளையாடுறவனுக்கு தூக்கம் வந்துருச்சு. அதை மாற்றி இவன் தூங்கிட்டான். அவன் ஃப்ரெஷ்ஷாக உட்காந்துருக்கான். எப்படா அவன் தூங்குவான், நம்ம தோளில் படுக்க வச்சுக்கலாங்கிற மாதிரி அவனை பார்த்துக்கிட்டே அப்படியே அவன் உட்காந்துருக்கான். அப்புறம் இப்போ நடக்கிறத தான் காட்டுறாங்க. அங்கே நம்ம அந்த ஜின்ன பொண்ணும் ஜுன்ஷியும் உட்காந்து இன்ட்ரெஸ்டிங்காக இது கேம் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இது இன்டர்ன்ஷிப் போல். ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணால் தான் நமக்கு இன்டர்ன்ஷிப் கிடைக்கும், ஒர்க் கிடைக்கும். என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலையே. ஆனால் எல்லாம் தப்பு தப்பாக வருதுன்னு புலம்பிட்டு இருக்க. டே ஓவராக பண்ணாதடா, ஒரு வேளை நீ இங்கே கான்சன்ட்ரேஷனே இல்லாமல் இருக்கியான்னு சொல்லி அவள் கேட்குறா. இல்லை, ஆனால் ஒன்றும் புரியலன்னு சொல்ல கரெக்டாக அங்கே டூ வரான். டூ கரெக்டாக அப்படியே பக்கத்தில் வரும்போது யுன்ஷி சொன்னது ஞாபகம் வருது. கொஞ்ச நாளைக்கு என்கிட்ட தள்ளிடு, ஒரு மாதம் நீ தள்ளிடு, பக்கத்தில் வராதே, எனக்கான டைமை கொடுன்னு சொல்லியிருப்பான்ல. அதை அப்படியே யோசிச்சிட்டே இருக்க எதுவுமே பேசாமல் கொஞ்சம் தள்ளி நின்றுட்டு சாப்பிட போல வாங்கன்னு சொல்ல, ஆமாடா சாப்பிட்டுட்டு வந்து இதை பார்த்துக்கலாம், வா வா எனக்கும் பசிக்குதுன்னு சொல்லி ஜின் சொல்கிறா. அதுக்கப்புறம் அவன் பாட்டுக்கு போயிடுறான். இவனை கண்டுக்கவே இல்லை. இவனுக்கு ரொம்ப அப்செட்டாக இருக்க மாதிரி இருக்கு. அப்புறம் அங்கே போய் டேபிளில் உட்காடுறாங்க சாப்பிடலான்னு. எப்பயும் ஜுன்ஷி பக்கத்தில் தான் உட்காருவான் டூ. ஆனால் இன்னைக்கு ஜின்னோட பக்கத்தில் போய் உட்கார ஜுன்ஷிக்கு அது பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கு. என்னடா அவன் இப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. இந்த சாப்பிடுன்னு சொல்லி ரெண்டு பேரும் அப்படியே கேஷுவலாலாம் பேசிக்கவே இல்லை, சும்மா ஃபார்முலா பேசுகிற மாதிரி இருக்கு. என் பக்கத்தில் ஏன் உட்காரலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டே அவன் இருக்கான். என்னாச்சு உங்க ரெண்டு பேருக்கு? ஏ ஜுன்ஷி, உன்கிட்ட தான் கேட்குறேன், சொல்லுடா அப்படின்னு சொல்லி ஜின் கேட்க, ஒன்றும் இல்லையே, உண்மையாக ரெண்டு பேரும் சரியாயிட்டீங்களா இல்லையா? அதெல்லாம் சரியாக தான் இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒன்றும் இல்லையா, அப்பயும் இப்படி இருக்கீங்கன்னு சொல்லி அவ தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் அங்கே டிவியில் ஒரு சின்ன இன்டர்வியூ மாதிரி போகுது. ஒரு ஆர்கிடெக்ட் பேசிகிட்டு இருக்காரு. ஆக்சுவலி அவரை வந்து டூக்கு ரொம்ப பிடிக்கும் போல். ஸோ ரோல் மாடல் மாதிரி. ஸோ அவரை பார்த்துட்டு இவரை பார்த்து தான் நான் ஆர்கிடெக்ட் படிக்கணும்னே ஆசைப்பட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அவர் அங்கே நடந்த அவரோட அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி ஷேர் பண்ணிக்கிறான். அதாவது லவ்வும் ஆர்கிடெக்டும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி கம்பேர் பண்ணி அவன் ஒன்று ஒன்று பேசிகிட்டு இருக்கா. இவன் அப்படியே அவனையே பார்த்துட்ருக்கான். இப்போ இன்டர்ன்ஷிப்க்கு வந்து ஆள் எடுக்கிறோம், ஸோ உங்களுக்கு அப்ளை பண்ணணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணலாம் என்னோட கம்பெனியில் அப்படிங்கிற மாதிரி அவன் பேசுகிறான். இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே டூக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவனையே பார்த்துட்ருக்கான். என்னடா இவன் அவனை மட்டும் பார்த்துட்டே இருக்கானேங்கிற மாதிரி ஜுன்ஷி பார்க்குறான். ஜுன்ஷி இவன் பார்க்கவே இல்லை, அவன்கிட்ட எதுவும் பேசவே இல்லை. அவனுக்கு ரொம்ப அப்செட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அங்கே டூவோட வீட்டுக்கு போயிட்டாங்க. அங்கே அந்த இன்டர்வியூவில் பார்த்தால அந்த பையனோட, அவன் பேர் வான், அவனை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே டூ கலெக்ட் பண்ணி ஒரு புக்கு மாதிரி போட்டிருப்பான் போல். மேகசினில் இவனை பற்றி வர எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி வச்சுருப்பான். அவனை பற்றியே கண்டினியூவாக பேசிக்கிட்டே இருக்க ஜுன்ஷிக்கு ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு அவரோட ஃபேனாக இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல லைட் அவன் ஷர்ட்டை பிடிச்சி இழுக்கிறான். நான் வீட்டுக்கு போகவா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படியா, தனியாக போயிடுவியா, நான் வரவா? இல்லை இல்லை, நீ உன்னோட கலெக்ஷன் எல்லாம் பார்த்துக்கோ, நான் போயிட்டு வரேன்னு சொல்ல, சரி ஓகே நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கான். ஸோ இதை பார்க்கும்போது ஜுன்ஷிக்கு ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்குது. ஒரு மாதம் தள்ளி இருடா, பக்கத்தில் வராதுன்னு சொன்னால் இப்படி தான் பண்ணுவானாங்கிற மாதிரி மூஞ்சியை உருன்னு வச்சுட்டு அந்த பக்கம் போகிறான். ஆனால் இங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தான் டூ உட்காந்துருக்கான். அவன் சொன்னதான் எனக்கு ஞாபகம் வருது. அவன் நம்ம தள்ளி இருக்கலாம், கொஞ்சம் எனக்கான டைம் கொடு, நான் அவனை புரிஞ்சுக்கணும்னு சொல்லி கேட்டிருப்பான்ல. அதை பற்றி யோசிச்சிட்டே இவன் இருக்க. இவன் வீட்டுக்கு கீழே வந்து நின்னாலும் மேலே தான் வருவானான்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கான். வரவே மாட்டான், அவனை பற்றி யோசிக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக இருக்குது. மேலே பார்த்துக்கிட்டே அப்படியே வீட்டுக்கு போயிட்டான். அடுத்த நாள் இங்கே காலேஜில் தான் காட்டுறாங்க. அங்கே அப்படியே ஓடி வந்து சாரி சார் லேட் ஆகிடுச்சின்னு சொல்லி கிளாஸ்க்கு வேக வேகமாக ஜுன்ஷி போகிறா. ஜின் மட்டும் அங்கே உட்காந்துருக்கா. ஸோ அட்டனன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒரே கிளாஸ் போல், அதாவது மேஜர் அந்த மாதிரி இருக்கிறதுல ஒரே கிளாஸ் வருவாங்க போல். டூவை மட்டும் காணும், இங்கே எல்லாரும் இருக்காங்க, டூவை மட்டும் காணும்னு சொல்லி ஜின் கிட்ட கேட்க, தெரியலையே எனக்கும் அப்படின்னு சொல்ல, ஒரு வழியாக கிளாஸ் அட்டனன்ஸ் கிளாஸ் முடிஞ்சு எல்லாரையும் போகவும் சொல்லிட்டாங்க. ஒரு மாதிரி அப்செட்டாகவே இருக்குது ஜுன்ஷிக்கு. எங்கே போனான் டூ, அவனை காணும்னு. அப்புறம் அவன்
கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வருது. கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவ் வந்து எனக்கு ஒரு ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒர்க்குக்காக நான் போயிருக்கேன். அதனால லஞ்சுக்கு வந்து உங்க கூட சாப்பிட முடியாது. நீங்க 2 பேரும் போங்கன்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்திருக்கும். அதாவது அந்த மெசேஜ் வந்தது வந்து ஜின்னுக்கு தான். அதை பார்த்தோன்னே ஜுன்ஷிக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுச்சு. அட பாவி, எனக்கு பண்ணாம அவளுக்கு மட்டும் பண்ணியிருக்கானே அப்படிங்கிற மாதிரி அப்செட்டா இருக்கு. வேகமா மொபைல் எடுத்து மெசேஜ் பண்றான். இங்க பாரு, நீ கூட சாப்பிட வரமாட்டியா சொல்லு அப்படின்னு சொல்ல அங்க எந்த ஒரு ரிப்ளே வரல. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த யூ போர்டு கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. நான் வந்து கிளப் ரூம் இந்த ரூம் நம்பர் 502ல இருக்கேன், எனக்கு வா அப்படின்னு சொல்லி. ஏதோ பேசுறா போல, என்னன்னு தெரியல, என்னன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பிரச்சனை நினைச்சு தான் வந்திருப்பான். ஆக்சுவலி இந்த பொண்ணு வந்து ஐ லைக் யூன்னு சொல்லிட்டு ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறா. ஏய் என்ன பண்றேன்னு சொல்லி தள்ளி விட்டுட்டு பார்த்துட்டே இருக்க. ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக். இந்த பொண்ணுக்கும் கேமிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் போல. ஸோ கேமிங் சிடி வாங்கிட்டு போயிட்டே இருக்கும்போது இந்த பொண்ணுக்கு பீரியட் டைம் போல பின்னாடி லைட்டா வந்து ஸ்டெயின் ஆயிடுச்சு. அதை இவன் தான் பார்த்துருப்பான். மேலே போட்டிருக்க ஜாக்கெட்டை கழட்டி இந்தா இது போட்டுக்கோ நீ போ அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணியிருப்பான். அப்போ இருந்தே இந்த பொண்ணுக்கு வந்து இவனை பிடிச்சிருக்கும் போல. எப்படியாவது ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கா போல. ஒரு வழியா இன்னைக்கு சொல்லிட்டா. அதை கேட்டுட்டு உடனே ஜுன்சி சொல்றா, நீ உன்னோட கேமிங் பார்ட்னரா என்ன சூஸ் பண்ணிட்டியா? லைக்கினா வேற லைக்லாம் கிடையாதுல்ல அப்படின்னு சொல்ல. இல்லை இல்லை, நான் அதெல்லாம் இல்லை, ஆக்சுவலி உன்னை உண்மையாவே நான் லவ் பண்றேன். நம்ம 2 பேரும் கப்பிள்ஸா இருந்தா நல்லா இருக்கும்ல. எனக்கு உன் மேல க்ரஷ்ன்னு சொல்ல என்ன சொல்ற ஒன்றும் புரியலங்கிற மாதிரி டென்ஷனா இருக்கு ஜுன்சிக்கு. நான் உன் கூட வெளியே போகணும், அவங்க கூட ஸ்போர்ட்ஸ் எல்லாமே ஜாலியாக விளையாடணும். நான் உன்னை பற்றி தான் பேசுகிறேன், எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் போயிட்டே இருக்கா. எமோஷனலாக என் கூட கனெக்ட் ஆகலைன்னா பரவாயில்ல, ஃபிசிக்கலாக கனெக்ட் ஆகிக்கன்னு கிஸ் பண்ணுற மாதிரி போகிறா. திடீர்னு பார்த்தா கதை உதச்சிட்டு அந்த இடத்துக்கு டூ வந்து நிற்கிறான். கூட ஜின்னு வேற இருக்காங்க. 2 பேரும் வர கையை பிடிச்சி டக்குன்னு இழுத்து நில்லுடா இந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக அப்படியே டூ வந்து ஜின்சியை பார்க்கலாம். அப்போ நீங்கள் 2 பேரும் கப்பல்ஸா? இதை பற்றி என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு சொல்ல, இதுக்கப்புறம் என் பக்கத்தில் வந்து அவ்வளோதான்னு சொல்லிட்டு டூ வேகமாக எழுதுற அந்த பக்கம் போக அவங்க 2 பேரும் கப்பல்ஸ்னு தெரியும்ல. ஸோ இதை பற்றி வெளியே ஏதாவது சொல்லி பிரச்சனை பண்ணி விட்டுறாது, அப்புறம் உனக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு ஜின் இந்த பக்கம் போறா. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கு அந்த பொண்ணுக்கு. வியூ பொண்ணுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி. பரவாயில்ல, எனக்கு பிடிச்ச ஒருத்தர், ரொம்ப நல்ல ஒருத்தன்லாம் சீக்கிரமா சூஸ் பண்ணிடுவாங்க அப்படிதான் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்க. இங்க தரன்னு இழுத்துட்டு அப்படியே டூ வந்துட்டே இருக்கான். ஜின்னு பின்னாடி கத்திட்டே வரா. ஏண்டா உனக்கு அவளை பிடிச்சிருக்காடா சொல்றா அப்படின்னு சொல்ல. இல்ல எனக்கு அவளை பிடிக்கல. அதே எப்படி அவ கூட கிளப் ஆஃபீஸ் கூப்பிட்டனே போற, எங்க 2 பேருக்கு தெரியுதுல அவளுக்கு ஒரு மேல க்ரஷ் இருக்குன்னு தெரிஞ்சு நாங்க 2 பேர் கரெக்டா இருக்கும்ல, நீ மட்டும் ஏண்டா பின்னாடியே போன, எனக்கு தெரியாதுன்னு சொல்ல தரன்னு இழுத்துட்டு டூ போறான். சரி ஓகே நீங்க ஜாலியா இருங்க, நான் வரேன் பாய்ன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் ஜின் போயிட்டா. ஒரு வழியா அங்க ஜின்சிய இவன் வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கான் டூ. அது வந்துன்னு சொல்லிட்டு இங்க பாரு டூ, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், கையை பிடிச்சி பேசலான்னு போறான். இவன் பாட்டுக்கு தண்ணியை குடிச்சிட்டு அமைதியா நின்றுருக்கான். டூ நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்றான். அவன் எதுவுமே பேசாம அந்த பக்கம் போக அப்படியே ஒரு மாதிரி ஜுன்ஷிக்கு கஷ்டமா இருக்கு. பக்கத்துல போய் டூ ப்ளீஸ் டூ 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 டூன்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டே இருக்கான். என்னை இக்னோர் பண்றியா அப்படின்னு சொல்ல, ஏதாவது பேசுடா அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்கறான். ஒரு செகண்ட் அவனை பார்த்துட்டு, இங்க பாரு நம்ம 2 பேரும் டேட்டிங்ல இருக்கோங்கிறது வெளியே தெரிஞ்சா பிரச்சனையே இல்லை. இப்ப பாரு அவ என்ன பண்ணியிருக்கான்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. யாருமே உன் பக்கத்துல வராம இருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்ல, இது ஆக்சிடென்டெல்லாம் நடந்தது, நான் ஒன்றும் உன்ன மாதிரி பாப்புலர்லாம் கிடையாது தெரியுமான்னு சொல்ல. ஸ்கூல் டைம் இவன் எவ்வளவுதான் பாப்புலரா பொண்ணுங்க சுத்திட்டு வந்தாலும் இவன் அவனை தான் சைட் அடிச்சிருப்பான். அதை யோசிச்சுக்கிட்டே அந்த பக்கம் போக டக்குன்னு அவனை ஹக் பண்ணிட்டு அவன் பக்கத்துல போய், நம்ம வேணா ஒண்ணு பண்ணலாமா, என் மேல நீ கோவப்படாத, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணுங்கிற மாதிரி ஜுன்சி சொல்றான். பக்கத்துல வராத, அப்புறம் நம்ம அக்ரிமெண்ட் என்ன ஆகுதுன்னு சொல்ல. அக்ரிமெண்டா, அதை இதோட விட்டுறலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். என்னதே விட்டுறலாமாங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க. அக்ரிமெண்ட்டை இதோட நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். அந்த அக்ரிமெண்ட் வந்ததுலேருந்து நீ இப்போலாம் என்ன ரொம்ப தனியாக ஃபீல் பண்ண வைக்கிற, லோன்லியாக இருக்குது, உனக்கு என்ன பிடிக்காது, வெறுத்துடுவியோன்னு பயமாக இருக்குன்னு சொல்லி ஜுன்சி ஃபீல் பண்ணுறான். டூ அவன் பக்கத்தில் போய் அப்படியே அவனை ஹக் பண்ணிக்கிறான். நான் எப்படி அவனை வெறுப்பேன், உன்னெல்லாம் என்னால் வெறுக்க முடியுமாடாங்கிற மாதிரி அவனை அப்படியே ஒரு மாதிரி எமோஷ்னலாக ஹக் பண்ணிக்கிறான். என்னால் எப்பயுமே உன்னை வெறுக்கலாம் முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே ஹக் பண்ணிட்டு இருக்க. ஜுன்சிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்பா இப்போ தான் நிம்மதியாக இருக்குங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டு, ஸோ அக்ரிமெண்ட்டு முடிஞ்சுது, அதுக்கப்புறம் எனக்கு என்ன வேணுமோ நான் பண்ணிக்கலாமான்னு சொல்லி கேட்க, 1 மந்த் போட்ட அக்ரிமெண்ட்டு இப்போ கேன்சல் வேற ஆயிடுச்சு, நீ என்ன பண்ண போற அது வந்து அப்படின்னு சொல்லி ஜுன்சி கேட்க, டக்குன்னு வந்துட்டு அவனுக்கே கிஸ் பண்ணிடுறான். கிஸ் கொஞ்சம் லெந்தியா போகட்டே வெயிட் பண்றான்னு ஜுன்சி சொல்றான். இவன் கேட்குற மாதிரி இல்லை. இவன் பாட்டுக்கு கண்டினியூவா கிஸ் பண்ணிட்டு அப்படியே பெட்டுக்கும் போயிட்டான். சார் அப்படியே அவங்க லீலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் ஒரு டவுட் நம்ம ஜுன்சிக்கு, ஒரு நிமிஷம் இரு, நம்ம டாப் யாரு பாட்டம் யாருன்னு கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான்.
அப்புறம் சரி ஓகேன்னு சொல்ல, டே முதல்ல கையேடுறா அப்படிங்கிற மாதிரி ஜுன்ஷி அவனை கூப்பிட, சரி சரி ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு அது வரைக்கும் அவன் ஷர்ட்டுக்குள்ளே விட்டு இருந்த கையை லைட்டாக சார் மேலே எடுத்துட்டாரு. மறுபடியும் ராக் பேப்பர் சிசர் விளையாட எப்பயும் போல ஜுன்ஷி தோத்து போயிட்டான். நான் தாண்டா ஜெயிச்சேங்கிற மாதிரி அப்படியே போக, டே ஒரு நிமிஷம் இருடா ப்ளீஸ், இன்னொரு டைம் ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம்னு சொல்ல இவன் கேட்குற மாதிரி தெரில. அப்படியே விட மாட்டேங்கிறான், ஆரம்பிச்சிட்டான். அப்படியே டீப்பாக இவங்க 2 பேருக்கு இடையில போயிட்டே இருக்க, கொஞ்சம் பார்த்துடா, ஆக்சுவலி இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஜுன்ஷி கேட்க, எனக்கு மட்டும் என்ன, எனக்கும் இதான் ஃபர்ஸ்ட் டைமுங்கிற மாதிரி அவன் ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் 2 பேருக்கு இடையில டீப்பாக போயிட்டு இருக்க, நம்ம இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணிடலாம்ல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையேன்னு சொல்லி டூ கேட்குறான். ஏன்டா அதெல்லாம் இங்கே வந்து தான் யோசிப்பானுங்களா, அதெல்லாம் கிஸ் பண்ணும்போதே யோசிச்சிருக்கணும். அப்புறம் ஓகேன்னு சொல்லி ஜுன்ஷி சொல்ல 2 பேருக்கு இடையில டீப்பாக அப்படியே ரொமான்டிக் சீனு. 2 பேர் அன்னைக்கு நைட்டு ஒன்றா இருந்தாங்க, அதாவது இன்டிமேட் சீனு முடிஞ்சுது. முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா ஒருத்தர் ரெஸ்ட் ரூமுக்கு போகிறான் நம்ம ஜுன்ஷி. அவனை ஃபாலோ பண்ணிட்டே அப்படியே பின்னாடியே போகிறான் டூ. நீ எங்கே வர, நான் குளிச்சுட்டு வரேன்னு சொல்ல 2 பேரும் ஒன்றாவே குளிக்கலான்னு சொல்ல மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படிங்கிற மாதிரி பாத்ரூம்லேயே 2 பேரும் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே இவங்க மூமெண்ட்டு ரொமான்டிக்காகவே இன்னைக்கு போயிடுச்சு. அப்புறம் மார்னிங் தான் காட்டுறாங்க. ஜுன்ஷி தூங்கிட்டு இருக்க டூ அவனை அப்படியே ரசிச்சு ரசிச்சு பார்த்துட்டு இருக்கான். லைட்டாக இவன் கண்ணை திறந்து என்னடா பண்ணுறேன்னு சொல்ல, ஒன்றும் இல்லை சும்மா தான் நான் பார்க்குறேன்னு சொல்ல, லைட்டாக அவனுக்கு இவன் கடிச்சு வச்ச மார்க்லாம் இருக்கு, தொட்டு தொட்டு பார்த்துட்டே இருந்திருப்பான் போல. சரி டைம் என்னன்னு சொல்ல, இப்போ மணி 10 அப்படின்னு சொல்ல, 10 ஐயோ ஒரு கிளாஸ் இருக்குன்னு சொல்லி வேக வேகமாக வைக்கப்பட்டுட்டு அப்படியே ஜுன்ஷி ஓடிட்டான். 2 பேரும் ஒரு வழியாக அப்படியே கையை கோத்துட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க, ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா நம்ம ஜின்னு பாப்பா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லி குடுக்குடுன்னு ஓடி வந்துட்டா. எப்படியோ உங்கள் ரிலேஷன்ஷிப்பை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டீங்க கரெக்ட் தானேன்னு சொல்லி கேட்க, ஆமாங்கிற மாதிரி டூ தலையேற்றான். இங்கே பாரு அவன் பேச்செல்லாம் நம்பாத, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஜுன்ஷி சொல்ல, அப்புறம் எப்படி டூவோட இந்த ஜாக்கெட் உன்கிட்ட வந்தது, உண்மையே சொல்கிறான்னு சொல்ல, உண்மையா இல்லையான்னு சொல்ல ஆமா அப்படிங்கிற மாதிரி தம்ஸ் அப் பண்ணுறான். டூ படுறத பார்த்துட்டு ஐ சூப்பர்னு சொல்லி ஜுன்ஷிக்கு அப்படியே ஒரு மாதிரி வேகமாக வருது. பட் நம்ம ஜின்னு பாப்பாவுக்கு ஹாப்பியாக இருக்குது. சரி வாங்கடா 3 பேரும் ஒன்றாவே போகலாம், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு பேசிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அங்கே அந்த யூ பொண்ணு வந்து நிற்கிறா. அவளை பார்த்தோன்னே டூ டாக்குன்னு ஜுன்ஷி அந்த பக்கம் இழுத்துக்கிறான். இங்கே பாரு இதுக்கப்புறம் இவன் பக்கத்தில் வந்த அவ்வளோதான் உண்மையாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே தரன்னு இழுத்துட்டு அந்த பக்கம் போயிட்டான். டே நான் சொல்ல வரதை கேளுங்கன்னு பேசலான்னு அந்த பொண்ணு வர, இங்கே பாரு ஏற்கனவே அவன் கோவத்தில் இருக்கான், இந்த மாதிரி பண்ண அவனுக்கு டென்ஷன் ஆயிடும், டூ பற்றி எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு ஜின்னு இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு போக மறுபடியும் அந்த பொண்ணு வரா. டே ஏன்டா வேகமாக நடக்கிறீங்க ஏதோ போடலான்னு சொல்லி ஜின்னு திட்டிகிட்டே வர, 2 பேரும் ஓவர் ரொமான்டிக்காக இருக்கீங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கா. கரெக்டாக அந்த பொண்ணு வந்து மறுபடியும் முன்னாடி நிற்கிறா. இங்கே பாரு நான் உன்கிட்ட ஒன்று கொடுக்கணும், அதுக்கு தான் வந்தேன், இந்த அப்படின்னு சொல்லி ஜாக்கெட்டு கொடுக்க, ஓ இது நீதானா அந்த பொண்ணுன்னு சொல்லி கேட்க, ஆமாம் அன்னைக்கு தான் எனக்கு உன் மேலே லவ் வந்தது, சத்தியமாக இப்போ இல்லைப்பாங்கிற மாதிரி டூவோட ஃபேஸை பார்த்துட்டு இவ ஃபேஸு டோட்டலாக மாறிடுச்சு. ஆக்சுவலி அன்னைக்கு நீ தான் என்னை காப்பாற்றின, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், இதை நான் வாஷ் பண்ணிட்டு வச்சுக்கோன்னு சொல்லி கொடுக்க, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நாங்கள் புதுசே வாங்கிக்கிறோன்னு சொல்லிட்டு டூ வேகமாக ஜுன்ஷி எழுதிட்டு அந்த பக்கம் போயிட்டான். 2 பேரும் ஒன்றா போகிறத பார்த்துட்டு நீங்கள் 2 பேரும் சூப்பராக இருக்கீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல, வாயை மூடிட்டே இருக்க மாட்டேன், கேம்பஸில் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொன்னால் நீ பாட்டுக்கு கத்திட்டு இருக்க, வாயை மூடிட்டு இரு அப்படின்னு சொல்ல, ஓ யார் சொன்னா டூ ரொம்ப கேம்பஸ்லேயே ஹாட்டான பையனு, உண்மையாகவே அது பார்த்தா வேறு மாதிரி இருக்குன்னு சொல்ல, ஓவரா பேசாதன்னு சொல்லி பக்கத்தில் நின்று பேசிகிட்டே இருக்கா. ஸோ இப்படி ஆர்கியூமெண்ட் போக அந்த யூ பொண்ணுக்கு டக்குன்னு நம்ம ஜின்னு மேலே க்ரஷ் வந்துருச்சு போல. நம்ம 2 பேரும் ஒன்றா இருந்தால் நல்லா இருக்கும்ல, நீ என்கிட்ட எவ்வளோ க்ளோஸாக பேசுகிற, வா நான் உன்னை பெரிய அக்கான்னு கூப்பிட்றேன். என்னது அக்காவா, நான் ஒன்றும் உனக்கு அக்கா இல்லை, நீ எப்போ பிறந்த, நான் பிப்ரவரியில் பிறந்தேன்னு யூ சொல்கிறா, நான் ஏப்ரலில் பிறந்தேன், அப்போ நீ எனக்கு தங்கச்சியா, சரி ஓகே லிட்டில் சிஸ்டர்னு சொல்லி கூப்பிட்றா. சீப்போ நான் அந்த பக்கம் போகிறேன்னு சொல்லிட்டு ஜின் அந்த பக்கம் போக, இரு நம்ம 2 பேரும் ஒன்றா ரெஸ்ட் ரூம் போகலாம், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, கையை பிடிச்சிட்டே போகலாம், ஒன்றும் தேவையில்லை, இதுக்கு மேலே பேசினா அவ்வளோதான் சொல்லி காத்திட்டே வேகமாக ஜின் அந்த பக்கம் போயிட்டா. அதுக்கப்புறம் நம்ம டூவை தான் காட்டுறாங்க. டூ இங்கே வீட்டுக்கு வந்துட்டான். குளிச்சுட்டு அப்படியே வர மொபைலில் ஒரு மெசேஜ் வருது. ஜுன்ஷிக்கு மெசேஜ் பண்ணான்னு கையில் ஜுன்ஷின்னு டைப் பண்ணுறான். அதுக்குள்ளே வேற ஒரு பொண்ணு கிட்ட இருந்து வருது. மிஸ்டர் எக்ஸ் நீங்கள் எனக்கு திருப்பி செய்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு இருக்க, ஒரு பொண்ணுக்கிட்ட இவன் பேசுகிற மாதிரி அப்படியே கண்ணு முன்னாடி காட்டுறாங்க ஸ்கூல் யூனிஃபார்மில். எக்ஸ் லவர் திரும்ப வந்துட்டா போல். இப்போ தான் கொஞ்சம் ஸ்மூத்தாக ஜாலியாக போகுது, ரொமான்டிக்காக போகுதுன்னு நினச்சேன் இந்த எபிசோடு. அதுக்குள்ளே அடுத்த எபிசோடில் டைரக்டருக்கு பிடிக்கல போல், சண்டையை மூட்டி விட்டாரு. ஸோ அப்படி தான் நடக்கும்னு நினைக்கிறப்ப அம்மா பார்த்தா அப்படி தான் தெரியுது. பட் என்ன இருந்தாலும் 1 வீக் வெயிட் பண்ணியே ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ 1 வீக் வந்த உடனே கண்டிப்பாக நான் சீக்கிரம் போஸ்ட் பண்ணிடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், வீடியோ கற்றுக்கலாம் சொல்லுங்கள். அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.